வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு இளைஞன், ரொம்ப சிரமத்தில் இருக்கிற ஒரு இளைஞன். சின்ன வயசுலேயே அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. குறைச்ச வருமானத்தில் ஒரு வேலை. அந்த வருமானம் அவனோட அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே சரியாக வரும். ஸோ வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, அவ்வளோதான் அவனோட வாழ்க்கை. அதை தாண்டி எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு குளிக்க போகிறான். குளிச்சுட்டு வந்து பார்த்தா செஞ்சு வச்ச 4 ரொட்டியில் 3 தான் இருக்குது, இன்னொன்று காணோம். தேடுறான், கிடைக்கல. சரி என்னவோன்னு விட்டுட்டான். மறுநாளும் அதே மாதிரி நடக்குது. இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு 3வது நாள் குளிக்க போகிற மாதிரி போயிட்டு மறைஞ்சு நின்று பார்க்குறான். அப்போது அங்கே ஒரு எலி வருது அந்த ரொட்டி எடுக்கிறதுக்கு. இவன் போய் தடுக்கிறான். எலி, இதுக்கு என்ன தடுக்கிற, இது எனக்கான ரொட்டி அப்படின்னு சண்டை போடுது. அவன், எனக்கே பத்தாது, இதில் நீ வேற பங்கு கேட்குற அப்படின்னு புலம்புறான். அப்போது அந்த எலி, உன்னோட இந்த நிலைமையை மாத்துற மாதிரி ஒருத்தரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. அவன் யாருன்னு கேட்குறான். எலி, அது ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போகிற வழியை சொல்லுது. அவனும் எப்படியாவது தன்னோட வாழ்க்கையில் முன்னேறணும், அது எப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த புத்தரை பார்க்கணும் அப்படின்னு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். அவன் வீட்டில் இருந்து அந்த ஆசிரமம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதுக்கு அவன் பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி போகணும். அதோட இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்றதுனால அவன் நடந்து தான் போகணும். ஸோ ஒரு 4-5 நாள் ஆகும். 2 நாள் நடந்ததுக்கு அப்புறமா டயர்ட் ஆகுது. எங்கேயாவது தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போகலாம்னு பார்க்குறான். அங்கே மேன்ஷன் மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது. அங்கே போய் தங்குறான். அந்த மேன்ஷன் ஓனர், யாருப்பா நீ, எங்கேருந்து வர, எங்கே போகிற அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவன், நான் புத்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அந்தம்மா, எனக்கும் புத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னோட பொண்ணு ரொம்ப வருஷமாக பேசாமல் இருக்கா, அவளுக்கு எப்போ பேச்சு வரும்னு கேட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சரின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்பவும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பனிமலை, அதை கடக்கணும். ஆனால் அவனால் முடியலை. ஏற ஏற சறுக்கி கீழே விழறான். அங்கே ஒரு மெஜிஷியன் அவனை பார்த்து எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. நான் புத்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் புத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் ரொம்ப வருஷமாக இங்கே தியானம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எப்போ சொர்க்கத்துக்கு போவேன்னு தெரியலை. நான் எப்போ சொர்க்கத்துக்கு போவேன்னு புத்தர்கிட்ட கேட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சரின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த மலையை கடக்கிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மெஜிஷியன் இல்லையா, ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் மலையை கடந்துட்டான். அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆறு, அதை கடக்கணும். அதுவும் முடியலை. அங்கே ஒரு பெரிய ஆமை, அது கேட்குது அவன்கிட்ட, எங்கே போகிற அப்படின்னு. நான் புத்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு புத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ட்ராகனாக மாறணும்னு எனக்கு ஆசை, என்ன பண்ணால் என்னால் ட்ராகனாக மாற முடியும்னு கேட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்குது. அவன் சரின்னு சொல்கிறான். ஸோ அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு ஆமை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு வழியாக அந்த ஆற்றையும் கடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி புத்தரோட ஆசிரமத்துக்கு போயிட்டான். அங்கே அவர் எல்லாரையும் உட்கார வச்சு சொற்பொழிவு நடத்திட்டு இருக்காரு. அதை ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம்தான் தெரியுது அவனுக்கு, புத்தர் ஒருத்தருக்கு 3 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்வார் அப்படின்னு. அவனோட கேள்வி அண்ட் வழியில் சந்தித்த 3 பேரோட கேள்விகள்னு அவனுக்கு மொத்தம் 4 கேள்விகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக யோசித்து கடைசியாக 3 பேரில் யாரோ ஒருத்தரை விடுறதுக்கு பதிலாக நம்மளோட கேள்வியை விட்டுடலாம் அப்படின்னு புத்தர்கிட்ட 3 கேள்விகளை மட்டும் கேட்குறான். புத்தர், அந்த பொண்ணு அவளோட கல்யாணத்தன்னைக்கு பேசிடுவா. அந்த மெஜிஷியன் அவர் கையில் இருக்கிற குச்சியை கீழே போடும்போது சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த ஆமை அதோட ஓட்டை உடைக்கும் போது டிராகனாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் கேட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆமைகிட்ட, உன்னோட ஓட்டை உடைச்சா நீ டிராகனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆமை தன்னோட ஓட்டை உடைச்சி டிராகனாக மாறிடுச்சு. பறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட இருந்த சில விலை உயர்ந்த முத்துக்களை அவனுக்கு பரிசாக கொடுக்குது. அதை வாங்கிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட மெஜிஷியன்ட்ட போகிறான். அவர்கிட்ட, உங்கள் குச்சியை கீழே போட்டால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவர் அதை கீழே போடுறதுக்கு பதிலாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அவனோட சந்தோஷம் இன்னும் அதிகமாகிடுச்சு. கடைசியாக அந்த மேன்ஷன் ஓனர்கிட்ட போய், உங்கள் பொண்ணு அவளோட கல்யாணத்தன்னைக்கு பேசிடுவாளாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அம்மா, நீயே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவளும் பேசிட்டான். ஸோ வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல், எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்காம, அவ்வளோ சிரமத்தில் இருந்தப்பவும் தன்னோட கேள்வியை விட்டுட்டு மற்றவங்களோட கேள்விக்கு பதில் கேட்டுட்டு வந்ததுனால அவனோட வாழ்க்கை ஒன்றும் கெட்டு போயிடல, நல்லா தான் மாறியிருக்கு. இந்த கதை தான் கற்பனை, ஆனால் கருத்து உண்மை. நானே சிரமத்தில் இருக்கேன், எனக்கே எவ்வளோ சிக்கல் இருக்குது, நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் நாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்போது நமக்கு இறைவன் உதவி பண்ணுவான். இப்போது இதுக்கு இறைவன் எல்லாருக்கும் டைரெக்டாக அவங்கவங்களுக்கே உதவி பண்ணிடலாமே அப்படின்னு தோணும்.
எல்லாருக்குமே இறைவன் தான் உதவி பண்றான். ஆனா, அத டைரக்ட்டா பண்ணாம, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மூலமா பண்றான். ஏன்னா, ஒருத்தருக்கொருத்தர் நமக்குள்ள நாம இணக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இல்லைன்னா, "எனக்கு யாருமே தேவையில்ல" அப்படின்னு நாம யாரோடையும் ஒட்ட மாட்டோம்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.